எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று கற்பக்கிரியை என்னும் தலைப்பில் பார்க்க போகின்றோம். இதுவரை சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், துரோபவம், அப்புறம் அனுக்கிரகம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் எல்லாம் பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன காரியங்களை முன்னிட்டு என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ கற்பக்கிரியை அப்படின்னா ஒரு கற்பத்தில் ஒரு தாயார் வயிற்றுக்குள்ளே ஒரு சிசு போய் எப்படி போய் அந்த கற்பப்பைக்குள்ளே, தாயார் வயிறுனா தாயாருடைய கற்பத்துக்குள்ளே ஒரு சிசு எவ்வாறு நுழைகின்றது, அப்படி நுழையும் போது என்ன நம்மளுடைய இன்ஜூனியல் கிளான்ஸ் எந்த அளவுக்கு மடைமாற்றம் செய்கின்றது, அதில் என்ன வாயு போய் சேர்ந்து அந்த கற்பப்பைக்குள்ளே அந்த கருவை கொண்டு சேர்க்கின்றது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக்கமாக அதில் சொல்லியிருக்கிறாரு. இதே திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் குழந்தைங்க கேட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும், ஆற்றல் உள்ளதாகவும் இருக்கும். தான் எப்படி ஒரு கருவை சுமக்கப் போகின்றோம், இந்த கரு சுமக்கும் போது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம திருமண வயதுள்ள குழந்தைகளோ அல்லது திருமணம் ஆகும்போது உள்ள குழந்தைகளோ இந்த திருமந்திர கற்பக்கிரியங்கக்கூடிய இந்த திருமந்திர பகுதியை படிச்சுட்டு பொருள் உணர்ந்து படிச்சுட்டு தாங்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள்னா அதன் மூலமாக அறிவுள்ள குழந்தை, அரசனாகும் குழந்தை, தேவாதி தேவனாகும் குழந்தை, இவைகள்லாம் நமக்கு பிறக்கும் அப்படிங்கிறது இந்த கற்பக்கிரியை மூலமாக திருமந்திரத்தில் திருமூலர் நமக்கு உபதேசம் பண்ணுறார். அப்போ இப்படி ஒரு குழந்தைகளை நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு நம்ம என்ன தவம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த குழந்தைகள் உணரக்கூடிய விதமாக இதை அவர் சொல்லியிருக்கிறாரு. இது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்வார் வள்ளுவர். பிறக்கும்போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகள் தான். அவரவர்கள் செய்யக்கூடிய வினைக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுக்கு பலன்களும் ஏற்படுகின்றன. இப்போ நாம் கடந்த பிறவியில் செய்த வினையினுடைய பயனாக இந்த பிறவியில் நமக்கு நல்ல நட்பு, நல்ல சுற்றம், நல்ல மனையாட்டி இவைகள்லாம் அமையும். நன்மக்கட்பேரும் அப்படியே தான் அமையும். அப்போ நன்மக்கட்பேர் அமையணும்னா நாம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாரும் பிறவில இறைவன் படைக்கும்போது அவர் எத்தனை அடி நீளம் எஞ்சான் உடம்பு இருக்கணும் அப்படின்றாங்க. எங்கிட்ட நேற்றுக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி, அம்மா ஒரு சிசுவனுடைய வளர்ச்சி இத்தனை இன்ச்சு இருக்கணுமா இந்த நேரத்தில், இப்போ எனக்கு 8 மாதம் நிறைவேறி இருக்குது, இதில் 1 இன்ச்சு எனக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்னம்மா அர்த்தம்? புரளனாகும் அப்படிங்கிறாரு திருமந்திரத்தில். இந்த பகுதியை சொல்லும்போது கற்பக்கிரியையில் இந்த வாயுக்கள் ஒரு வாயு பொருந்தி அவர்கள் மூச்சு சிதறல் ஏற்படும் போது பிறக்கிற குழந்தைகள் உருவத்தில் இயல்பான தாய் தகப்பன் உருவத்தை உடையோ, நம்மளுடைய பாரம்பரிய அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அம்மா, அப்படி மாதிரி அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, அந்த மாதிரி பாரம்பரியத்திலேயோ அவர்கள் 21 தலைமுறை உண்டான பாரம்பரியத்தை விட இவர்களுடைய செயல்பாடினால் இந்த குழந்தைகள் இப்படி பிறப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ நாம் எவ்வளவு ரிலாக்ஸாக அந்த குழந்தைகள்ங்கிறது ஒரு நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். அதை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்கக்கூடிய நிலைப்பாட்டில் இந்த கற்பக்கிரியைகளை நம்ம செய்தோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லா அருளாளருமே சொல்லியிருக்கிறார். எறும்பு முதலாய் யானை ஈராய், யானை முதலாய் எறும்பு ஈராய், எவ்வளோ பெருமனாக இருக்கட்டும் எவ்வளோ பொடுசாக இருக்கட்டும், இதிலிருந்து தொடங்கி அது வரைக்கும் எல்லாம் என்ன செய்து ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் அந்த யோனிக்குள்ளே, அதாவது கற்ப வாசலுக்குள்ளே போகும்போது வினைப்பதிவு காரணமாக அந்தந்த வினைகளை ஏற்றுக்கொண்டு உள்ளே செல்வதனால் அதுக்கு உண்டான கர்மாத்தியரிக்கேற்ப அந்த குழந்தைகளுடைய செயல்பாடு இருக்குது. ஞானத்தை வேண்டி பிறந்த நான் இதிலிருந்து பிழைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு மணிவாசக பிறந்தகை. அப்போ ஞானம் வேண்டி பிறக்கக்கூடிய குழந்தைகள் இதிலிருந்து பிழைக்கணும்னு தெரியுது. ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும், அப்போ ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். அப்போ இந்த மாதிரி கற்பக்கிரியை பண்ணும்போது என்னென்ன தாக்கம் ஏற்படும், அதிலிருந்து எப்படி நம்ம பிழைக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறாரு. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும். ஒரு கருக்கு உள்ளே போகும்போது ஸ்பிளிட் ஆகுது, அந்த கருமுட்டை வெடிக்குது. அந்த வெடிக்கும்போது அது 2ஆக பிளக்கும்போது அது உள்ளே தான் இந்த விந்து போய் விழுது. அப்படி விழும்போது ஒருமதி தாண்டியின் இருமதி பிழைத்தும். அப்படி வெடித்து சேதரும் போது அதில் என்னுடைய கர்மாவும் சேர்ந்து உள்ளே நுழைஞ்சு தாயார் கற்பத்துக்குள்ளே நான் விளையாத வரைக்கும் என்னுடைய உயிரோடும் உடலோடும் உணர்வோடும்
நான் தாய் கற்பத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னோடு சேர்ந்து யார் வந்தான்னா பரம் வந்தது. அதை அவரே சொல்கிறாரு, என்னுடைய தாய் கற்பப்பைக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னால் பரம் எனக்குள்ளே வந்ததுங்கிறத அவரே பதிவு பண்ணுதார். அப்போ அந்த பதிவில் நாமளும் நம்ம குழந்தைகளை எனக்காக வேண்டி என்னுடைய குழந்தை இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குழந்தையாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி என் கர்மாவை என்னோடு ஒழிச்சிரு பகவானே, என் குழந்தைகளுக்கு அந்த கர்மா தொடர வேண்டாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் நாம் அந்த கற்பக்கிரியைக்கு தயாரானோன்னா அது ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் ஊரலர் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்வு பிழைத்தும் 8 திங்களில் கட்டமம் பிழைத்தும் 9 வருதர் துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்பர் துக்க சாகர தொல்லையில் பிழைத்தும். இத்தனை துன்பம் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் அந்த கரு உள்ள வளரும் போதே அந்த கருவுக்கும் சங்கடம், தாய்க்கும் சங்கடம், சேய்க்கும் சங்கடம், இவ்வளவையும் பிழைக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் கிரியை பண்ணணும். கிரியைனா செயல். நாம் இந்த உலகுக்கு ஒரு பொருளை அர்ப்பணிக்க போகிறோங்கும்போது ஒரு குயவன் கூட தான் செய்யக்கூடிய பொருள் ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கணும் சமுதாயத்துக்கு. நான் எல்லாரும் செய்கிறத விட நான் செய்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு ஆர்கிடெக்ட் அவன் செய்யக்கூடிய கலைநுட்பத்தை நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னு நினைக்கிறான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஊனோடும் உடலோடும் நான் புகுவதற்கு முன்னாலே என்னோடு புகுந்தாய் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு. இவ்வளோ ஊனுக்குள்ளே புகுந்து உயிருக்குள்ளே புகுந்து உணர்வுக்குள்ளே புகுந்து புக வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு பரம் தனக்குள்ளே புகணும்னா நாம் எந்த அளவுக்கு அந்த ஞானத்தை வர வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி இவ்வளவெல்லாம் பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை வளரும்போது நான் என்னென்ன செயல்பாடுகள்லேருந்து பிழைக்கணுங்கிறத இறைவனே கற்பித்து கொடுத்து என்னை பிழைக்க வைத்தான் அப்படிங்கிறது திருவாசகம் நமக்கு சொல்கிற பாடம். அதே இதை திருமந்திரத்தில் அவர் சொல்கிறாரு, எனக்கு எப்படி மாதிரி நடந்தது, கற்பக்கிரியை எப்படி நடக்கும், நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு நிலைப்பாடை சொல்கிறாரு. ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25 சாக்குகின்றான் அவன் ஆதி எம் ஆருயிர் ஆக்குகின்றான் கற்பக்கோள் அவை உள்ளிருந்து தாக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தே. இப்போ இந்த தாயார் கற்பத்துக்குள்ளே ஒரு சிசுவை எப்படி புக வைக்கிறான் அப்படின்னா, ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25 ஆக்குகின்றான் அவை. இதை இறைவன் ஆக்குகிறான். எதை ஆக்குகிறான்னா முன் பிரிந்த 5 கடந்த பிறவியில் 25 தத்துவங்களோடும் நாம் பிரிந்திருக்கிறோம். 25 தத்துவங்கள் என்ன? புலன்கள், பொறிகள், பஞ்சபூதங்கள், இவைகள் சுவை ஒளி உருவ செயல் இப்படியெல்லாம் நம்ம அடிக்கி சொல்லியிருக்கோமே 25 தத்துவங்கள். இவைகளோடு ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சு, செத்து போச்சு. அந்த உயிர் எவ்வளவு காலம் அது அனாதியாக அது நிற்கணுமோ அவ்வளோ காலம் அது நின்றும் போச்சு. வெட்ட வெளியில் அது எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் அந்த உயிர் அலமோதி அப்படி நிற்கிது. அதுக்கான தாய் தகப்பன் அதை தேர்ந்தெடுத்த உடனேமே அந்த உயிர் ஆக்குகின்றான். அந்த உயிர் எப்படி ஆக்குகின்றான்? முன் பிரிந்த 25 ஆக்குகின்றான் அவனாதி எம் ஆருயிர். ஆதி எம் ஆருயிர், எம் தலைவன் இவ்வளவு செய்கிறான், அவன் ஆதி எம் ஆருயிர் எத்தனை செய்கிறான். ஆக்குகின்றான் கற்பக்கோள் கை உள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவதறிந்தேன். இப்போ கற்பக்கோள் கையுள் இருந்து இந்த கற்பப்பையில் பொருந்தி உயிர்களுக்கு உதவுகின்றான். ஏன்னா இந்த உயிருக்குள்ள இந்த தாயார் கற்பத்துக்குள்ள இந்த உயிரை புகவிடலைன்னா அது இன்னும் அலமோதிக்கிட்டு அப்படியே தான் இருக்க போகுது. அதுக்கு ஒரு உடல் கிடைக்காத பட்சத்தில் அந்த ஆத்மா சாந்தி அடைய போகிறதும் இல்லை, அதுக்கு நிலைபேறும் கிடைக்க போகிறதில்ல. அப்போ ஒரு நிலைபேறு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த உயிர் ஒரு உருவம் தாங்கி ஞானம், இந்த சிவஞானங்கக்கூடியது உச்சியில் திகழ்கின்ற உயர் ஞானத்தை அது உணர்ந்தாதான், ஓங்கு ஒளியை உணர்ந்தாதான் அது ஞானம் அடைய முடியும். அந்த ஞானத்திற்காக வேண்டி ஒவ்வொரு பிறவியாக கடந்து வருது. இந்த பிறவியில் இந்த தாய் தகப்பனார் எந்த வினை இருந்தாலும் எனக்கு மாற்றி அமைச்சு கொடுன்னு ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் எல்லாத்திலையும் பிழைச்சி இந்த உயிர் ஒரு ஞானமான உயிராக பிறக்கலாம். அதனால் ஆக்குகின்றான் கற்பக்கோள் கை உள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தே. இந்த மாதா கற்பத்துக்குள்ளே இந்த உயிர் போகட்டும்னு இறைவன் நினச்சி அந்த ஆதி ஆகிய பரம் உயிரை தத்துவங்களோடு 25 தத்துவங்கள் ஏற்கனவே கடந்த பிறவியில் எதெல்லாம் சுமந்துக்கிட்டு இருந்துச்சோ ஆக்குகின்றான். பிரிந்த 25 என்ன பிரிஞ்சிருந்தது?
இந்த 25 தத்துவங்களும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், பார்க்கறது, கேட்கறது, இது எல்லாம் நம்ம செத்து போன உடனே பிரிஞ்சிருச்சு. சவம் மட்டும்தான், பாடி மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. அது என்னென்ன விருப்பப்பட்டுச்சோ, அது என்னென்ன கர்மா தொழில் பட்டுச்சோ, அதுக்கு தகுந்த மாதிரி மீண்டும் இதை ஒரு தாய் வயிற்றில் கூட்டும்போது அதை மீண்டும் இணைச்சி கூட்டுறான். அப்போ நம்ம இந்த பிறவியில் செஞ்சது அடுத்த பிறவிக்கு தொடரும் வண்ணமாக இறைவன் இந்த கற்பக்கோளை அமைச்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பிறவியில் நம்ம செஞ்சதை மறைக்கணும், அதாவது மறைக்கணும்னா அதுலேருந்து வேறு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சரணாகதி பண்ணி நாம் அந்த இல்லறத்தை துவங்கணும்னா அந்த இல்லறத்தின் மூலமாக நல்லறமான ஒரு குழந்தைகள் பிறக்கும். அப்போ நான் எதுலெல்லாம் இருந்து பிழைக்கணும்னு சொல்லி மணிவாசகர் சொன்னாரோ அதிலெல்லாம் இருந்து எனக்கு பிழைக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிட்டு கணவன் மனைவி சேர்க்கை நடைபெற்றுச்சுன்னா அந்த சேர்க்கையின் மூலமாக கடந்த பிறவியில் விடுபட்டு போய் வந்த 25 தத்துவங்களும் இப்போ கூட்டுறவு அமைச்சுக்கிட்டு அவங்க அந்தந்த வினைகளை ஊட்டுவதற்கு தயாராக இருக்கின்றது. அது நீ போன பிறவியில் இன்னென்ன ஆசைப்பட்ட தம்பி, இன்னாருக்கு இன்ன கெடுதி செஞ்ச, இன்னாருக்கு இன்ன நன்மை செஞ்ச, இன்னார விரோதம் பண்ணின, இன்னார் மேலே ஒரு குரோதத்தை பாய்ச்சின, இவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வாங்கி கொண்டு வந்து அந்த ஒட்டுமொத்தமான அந்த குரோதம், அந்த அறுவகை குற்றங்கள், அவர்களுக்கு குற்றபுறமானவர்கள் அவர்களோடு சேர்த்து இப்போ ஒரு பிண்டப்பைக்குள்ளே போடுறான். அப்படி போகிறதுக்கு முன்னால் நம்ம சரணாகதி பண்ணிட்டோன்னா அப்போவே நம்மளுடைய பிறவிக்கு ஒரு வேறு இருக்கக்கூடிய அளவிற்கு சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த குழந்தை உருவாகிவிடும். இப்போ நம்ம முன்னக்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக இருந்தோம்னா அந்த எச்சரிக்கை உணர்வு காரணமாக நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குழந்தைகளை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடியது. அந்த பிரிந்த 25 தத்துவங்களும் கூடி நம்மளை ஒரு கேப்சர் பண்ணி நம்மளை ஒரு கட்டுக்குள்ளே அமர்த்ததிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கு இவைகள் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறார். அறிகின்ற மூலத்தின் மேல் அங்கி அப்பு செரிகின்ற ஞானத்து செந்தாள் கொழுவி பொறை நின்ற இன்னுயிர் போந்துர நாடி பறிகின்ற 10 எனும் பாரம் செய்தானே. 10 மாதம், 10 எனும் பாரம், 10 மாதம் சுமக்கிறதுக்கு இறைவன் ஒரு பாரம் செய்தான். ஒரு தாயார் கற்பத்துக்குள்ளே இது நீ 280 நாள், அதாவது தக்க தசமதி தாயோடு தான்படும்னு சொல்லியிருக்கிறார். தசமதினா ஒரு மதிக்கு 28 நாட்கள், 10 மதி 280 நாட்கள் பாரம் செய்து இந்த குழந்தைய வச்சிருக்கிறான். எப்படி வச்சிருக்கிறான்? அறிகின்ற மூலத்தின் மேல் அங்கி அப்பு கனல் நீர் இவைகள் சேர்த்து செரிகின்ற ஞானத்து செந்தாள் கொழுவி இரத்தத்தோடு அதை இணைத்து பிணைத்து நிற்கும்படியாக பொறை நின்ற இன்னுயிர் போந்து உரநாடி, இப்படி மாதிரி ஒரு ரத்தம் கலந்து இந்த உயிரை ஒரு பிண்டப்பைக்குள்ளே அடைச்சி அதுக்கு ஒரு உயிர் ஓட்டமும் கொடுத்து கற்பப்பைக்குள்ளே போய் உலரா மாதிரி ஒரு கருணையை இறைவன் பறிகின்றான். அறிகின்ற மூலத்தின் மேல் அங்கி அப்பு செரிகின்ற ஞானத்து செந்தாள் கொழுவி பொறை நின்ற இன்னுயிர் போந்துர நாடி பறி நின்ற 10 எனும் பாரம் செய்தானே. அப்போ பறிகின்ற 10, இந்த உயிருக்கு இந்த தாயார் கற்பத்துக்குள்ளே இந்த 10 மாதம் இருக்கணும். அதுக்கப்புறம் பறிகின்ற 10, இந்த பாரத்தை விட்டு வெளிவருவதற்கு ஒரு 10 மாதம் அதை எடுத்துக்கொள்ளும். இது எதெல்லாம் கொழுவி வச்சிருக்கிறான், செந்தாள் கொழுவி இந்த உயிரை இந்த 25 தத்துவங்களோடு கூட இந்த உயிரை அடைச்சு ஒரு தாய் கற்பத்துக்குள்ளே போக்குறான் அப்படிங்கிறார். இன்புறு காலத்து இருவர் முன்பு ஊறிய துன்புறு பாச துயர் மனை வானுலான் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைந்து ஒளிந்தானே. இப்போ கடந்த பிறவில் உள்ள வினைப்பயனை சேர்த்து இன்புறு காலத்து இருவர் முன்பு ஊறிய, முன்னால் அவங்க ஊறிட்டு வந்தாங்கள்ல வினைகள், அந்த வினை என்ன வினை ஊறிட்டு வந்தான்? கோவலன் தாயார் கற்பத்தில் பிறக்கிறான். அவனுக்கு என்ன எதுக்கு பிறந்திருக்கிறான்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் இவர் ஒரு இலக்கணம் சொல்கிறாரு. நான் உதாரணத்துக்காண்டி இதை எடுத்துக்கிறேன், இவர் அதை இலக்கணம் வச்சு சொல்லலை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவன் போன பிறவியில் துறையூர் உறையூருங்கக்கூடிய 2 ஊர்களில் ஒரு வியாபாரி ஒருத்தன் இந்த ஊர்லேருந்து அங்கே சேலை விற்க போனவன், அவனை கொண்டுட்டு போய் அரசன் முன்னிலையில் இவன் ஒற்றனாக வந்திருக்கிறான்னு சொல்ல, அரசன் ஏதும் யோசிக்காமல் அவனை கொன்றுன்னு சொல்ல, கொல்லப்பட்ட யாருடைய யோசனை இவன் சொல்லி ஒருத்தனை கொன்னானோ அவனே இப்போ கோவலனாக பிறந்திருக்கான். அப்போ முன்னால் ஊரிய அந்த முன்பு அவன் என்ன தத்துவங்களோடு 25 தத்துவங்களோடு ஒருத்தன் தான் ஒரு பொருளை திருடிட்டு யாரோ திருடிட்டான், இவன் தான் அவன்னு சொல்லி இவன் காட்டி கொடுத்துட்டான். ஆனால் இவன் திருடலை, ஆனால் காட்டி கொடுத்த அந்த குற்றத்துக்காக வேண்டி இறைவன் அவனை தண்டனை பண்ணிட்டான். இப்போ நீ காட்டி கொடுத்ததுனால ஒருத்தன் கொல்லப்பட்டுட்டான். அதே ஆள் உன்னை பழி வாங்குவதற்காக வேண்டி இப்போ இந்த பிறவியில் பழங்கியிருக்கான். காட்டி கொடுத்த நீனும் இப்போ இந்த பிறவியில் கொல்லப்படுற. அப்போ எல்லா செயலுக்குமே முன்னால் உண்டான வினைப்பதிவு நமக்கு காரண காரியமாக அமையுதுங்கிறத நுட்பத்தை சொல்கிறாரு.
இன்புறு காலத்து இருவர் முன்பூரிய கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமாக கூடி கலவி செய்யும் காலத்து முன்பு ஊரிய துன்புறு பாச துயர்மனை வானுலான் அந்த அகண்ட பிரபஞ்ச ஆற்றலாகிய அந்த பரம் இந்த இந்த உயிர்கள் 2ம் இன்புறும் போதே அதுகளுக்கு ஒரு குழந்தை பெயர் கொடுத்து அவர்களுடைய வினையை அனுபவித்து கழிப்பதற்கு, கடந்த பிறவில இவன் கோவலனா வந்தவன், இந்த பிறவில கோவலனா வந்தவன், கடந்த பிறவில யாரோ ஒருவர் கொலைக்கு காரணமாக இருந்தான், இவன் கொலைக்கும் யாரோ ஒருவர் காரணமாக அமைஞ்சிட்டாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் காரணமாக அமைஞ்ச வினையை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால இப்போ நம்ம கொலை செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கக்கூடியது அந்த முன்பு உள்ள வினைப்பதிவு காரணமாக அந்த 25 தத்துவங்களும் நம்ம விட்டு பிரிஞ்சு போச்சு. அது உரிய காலம் வரும்போது நமக்கு பதிவை தருவதற்கு வந்திருக்கு. துன்புறு பாச துயர்மனை பாசத்துயர்மனைக்குள் புக்கு அந்த பாசத்தோடு துயரடையக்கூடிய அந்த மனைக்குள் புகுந்து வானுலன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும். அப்போ பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கை, இந்த உலகத்தில் நாம் பண்பு அடைந்து இந்த வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையோடு ஏதோ கடந்து போச்சு, இனி வரக்கூடிய வாழ்க்கையினாலும் நம்மளுடைய பேச்சு செயல் சொல் இவைகள்லாம் முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கக்கூடியதுக்கு பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைத்து ஒளிந்தானே. இந்த இவங்க 2 பேரும் அன்பாக இருக்கிற காலத்தில் இந்த குழந்தைகள் வடிவத்தில் முன்பு உள்ள வினைப்பதிவை ஊட்டும் காலம் வந்ததுங்கிறத இறைவன் அமைத்து கொடுத்து நம்மளை வாழச் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு ஏற்ப அந்த பக்குவத்தையும் பண்புறு காலத்து நம்ம பக்குவம் அடைஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த ஒரு பிறவி, அப்படி பக்குவம் அடையலைன்னா அதுக்கு தகுந்த ஒரு பிறவி. பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கை, இந்த பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி இந்த உலகியல் வாழ்க்கையை எப்படி செப்பனிட போடணும், வயிறார சாப்பிட்டு ஒரு தங்கி இருக்கிற ஒரு வீடு கிடைச்சதே பெரும்பாய்க்கும். அப்போ அந்த பண்பு நமக்கு வந்துருச்சு, பார்மிசை வாழ்க்கை நமக்கு கிடைச்சிச்சின்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். அந்த பண்பு வரல, நம்ம இன்னும் மேலும் அலைகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. நம்ம அதுக்கு தகுந்த பிறவியை இன்னும் இருக்க 25 தத்துவங்களை கரைச்சிட்டு நாம் செத்து போய் மீண்டும் ஒரு தாய் வயிற்றில் அடைக்கும் போது அதுக்கு அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அடைபட போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறார். அன்புறு காலத்து அமைந்து ஒளிந்தான், 2 பேரும் அன்பு செய்த காலத்தில் இதை அமைத்து கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார். கருவை ஒளிந்தவர் கண்ட நாள் மூவேள் புருடன் உடலில் பொருந்து மற்று ஓரார் திருவின் கருக்குழி தேடி புகுந்த உருவம் 2ஆக ஓடி விழுந்ததே. இப்போ ஒரு இந்த தாய் வயிற்றில் இந்த பிறவில ஆணா பிறந்திருக்கிறோம், அடுத்த பிறவில நம்ம பெண்ணா பிறக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, அடுத்த பிறவிலையும் ஆணா பிறப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கு, இது 2ம் விட்டு அலியா பிறப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கு, அது 3ஐயும் விட்டுட்டு மரம் செடி கொடி விலங்கினங்களா பிறப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. இவைகளை எதனுடைய அடிப்படையில் வருது? நாம் செய்யும் வினையின் அடிப்படையில், நாம் என்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாவத்தினுடைய அடிப்படையில், நாம் என்ன புண்ணியம் செஞ்சோமோ அந்த புண்ணியத்தினுடைய அடிப்படையில் இன்னொரு தாய் வயிற்றில் அடையும் போது இவைகள்லாம் சேர்ந்து வருது. கருவை ஒளிந்தவர் கண்ட நாள் மூவேள் புருடன், மூவேள்னா மூவேள் 21, அதோட ஒரு 4 கூட்டிக்கிட்டோம்னா 25. அப்போ இந்த 4 மூவேளுங்கிறது 25 தத்துவங்களோடு கருவை ஒளிந்தவர் கண்ட நாள் மூவேள் புருடன் உடலில் பொருந்து மற்று ஓரார். இப்படி இந்த உயிரை, புருடன்னா ஒரு உயிர், ஒரு ஜீவன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜீவனை இந்த தாயார் கற்பத்துக்குள்ளே இருக்கும்போது இது ஏற்கனவே கழிச்சிட்டு வந்த 25 தத்துவங்கள் காரணமாக தான் இது மீண்டும் இப்படி பிறக்க போகுதுங்க. மற்ற ஓரார், தாயும் வரமாட்டாள், தகப்பனும் வரமாட்டாள், உறவினர்களும் வரமாட்டார்கள், எல்லாரும் ஏதோ கல்யாணம் முடிக்குது குழந்தை வருதுங்கக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு அறிவு இருக்குமே தவிர இந்த 25 தத்துவங்களோடு கடந்த பிறவில் நம்ம என்ன வினையை செஞ்சோமோ அந்த வினைக்கேற்ற பதிவுகளைத்தான் குழந்தையாக இறைவன் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதை யாருமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. திருவின் கருக்குழி தேடி புகுந்த உருவம் 2ஆக ஓடி விழுந்தது. இந்த தாயாருடைய கருப்பைக்குள்ள விழுந்த உருவம் 2ஆக பிரிந்து, அதாவது உடைக்கப்பட்டு அந்த தாயாருடைய கற்பத்துக்குள்ள கருவாக சமைந்து உள்ளே புகுந்தது. அப்போ கருவின் இயல்பை தத்துவங்களை உணர்ந்த ஞானிகளை தவிர ஏனையோர் ஓரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தத்துவ ஞானிகள் நான் இந்த கரு எப்படியெல்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒளிந்த முதல் 5ம் 5ஓடு ஏறி பொலிந்த புனல் பூதம் போற்றும் கரணம் ஒளிந்த நுதல் உச்சியுள்ளே ஒளித்தது. இந்த உச்சிக்குழிக்குள்ள தான் அந்த பேரண்ட நாயகன் அந்த குழந்தைக்கு அருளாற்றலை பாய்ச்சி உயிராற்றலையும் அது வழியாக தான் பாய்ச்சலாம். குழந்தை பிறந்த உடனே அந்த உச்சிக்குழி ரொம்ப மென்மையாக இருக்கும், அது சிறிய வட்ட வடிவத்தில் இருக்கும்.
அது வழியே தான் ஒளிவண்ணமான அந்த அருள் அனுபவத்தையும் பெறப்போகிறோம், உயிர் அனுபவத்தையும் அதன் மூலமாக தான் பெறப்போகிறோம் அப்படிங்கிற அடையாளத்திற்கு அதை படைச்சான். ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளித்தது. அந்த நுதல்னா நெற்றிக்கு மேலே உச்சிக்குள்ளார அந்த வட்ட வடிவமான இதுக்குள்ள இறைவன் உயிரையும் செலுத்துகிறான், அருளையும் செலுத்துகிறான். இவைகள் இதை அனுபவிக்க வேண்டும். அது எப்படி செலுத்துகிறான்? விழுந்தது லிங்கம், விரிந்தது யோனி. தாய் தகப்பன் 2 பேரும் கலவிக்கு தயாராகும் போது தாயாருடைய கற்பப்பை விரிந்து மலர்ந்தது, தகப்பனாருடைய விந்து அதில் போய் கலந்தது. விரிந்தது லிங்கம், விழுந்தது லிங்கம், விரிந்தது யோனி. ஒளிந்த முதலைந்தும் ஈரைந்தோடு ஏறி. ஈரைந்துனா ஈரஞ்சு 10, முதல் 5 இன்னொரு 5 அப்படின்னு சொன்னால் அது தத்துவம். 25 தத்துவத்தில் முதல் 15 தத்துவங்கள் இப்போ செயல்படுகின்றன அப்படிங்கிறதுக்கு முதல் 5ம் ஈரைந்தோடு ஏறி பொழிந்த புனல் பூதம் போற்றும் கரணம். இந்த மொத்தம் 25 தத்துவத்தை 4 பிரிச்சிருக்கிறாரு. முதல்ல 7 அப்புறம் 4 சேர்த்து 25னாரு. இப்போ ஈரைந்துன்னு சொல்லி 5 சேர்த்து 15 ஆக்குனார். அது கூட எதெல்லாம் வருது? புனல்னா நீர், பூதம் காற்று, போற்றும் கரணம், கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அந்த கரணம், இந்த 4 இவைகள் சேர்த்து 25ஆக இந்த உச்சிக்குள்ள உயிராக இந்த உடலுக்குள்ளே புகுது அப்படின்னு சொல்கிறார். தாயார் கற்பத்துக்குள்ளே இருக்கும்போதே எப்போ உயிர் புகப்படுது, எப்போ உடல் வடிவமைக்கப்படுது அப்படிங்கக்கூடிய அந்தரங்கத்தை எல்லாம் மிக நுட்பமாக சொல்கிறாரு. இதில் இதை இவ்வளவு இதாக சொல்கிறதுக்கு சொல்கிறாரு. ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளித்ததேங்கிறது. உச்சிக்குள்ளே உயிர் நுழையும் போது அது முன்மூளை பின்மூளைங்கக்கூடிய 2 பதிவுகளில் அந்த அறிவை செலுத்துகிறாரு. முன்மூளைங்கிறது சிறப்பு அறிவு அப்படின்னு பேர், பின்மூளைங்கிறது பொது அறிவுன்னு பேர். இன் ஜெனரல் எல்லாருக்கும் தெரிஞ்ச லா அப்படின்னு ஒரு லா வச்சுருப்பாங்க, ஸ்பெசிஃபிக் லா அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வருவாங்க. இப்போ படிப்பில் கூட சிறப்பு தகுதி வாய்ந்த படிப்புகள் அப்படின்னு இருக்குது. இப்போ நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது சாதாரண கணக்கு ஒன்று இருக்கும், காம்போசிட் மேத்ஸ்ன்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அது சிறப்பு கணிதம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இந்த கணிதத்தில் கொஞ்சம் அதிகமாக மார்க் வாங்குறவங்க இல்லாட்டி உண்மையிலே கணிதத்தில் ஆர்வமுடையவர்கள் சிறப்பு கணிதத்தை எடுத்து படிப்பாங்க. அப்போ ஜெனரல் மேத்ஸ், காம்போசிட் மேத்ஸ்ன்னு அதை சொல்லுவாங்க. அப்போ ஜெனரல் பொது அறிவுங்கிறது ஒரு அறிவு, நுட்ப அறிவுங்கிறது ஒரு அறிவு. அவைகள் எல்லாத்தையும் முன்மூளை பின்மூளையில் பக்குவமாக படைத்து அதை சிந்திக்கக்கூடிய திறனையும் இறைவனை வைத்து உள்ளான், ஒளித்து வைத்துள்ளான். அது யாருக்கு பூர்வ ஜென்ம பாக்கியம் இருக்கோ, யாருக்கு பிராரத்த கர்மம் இருக்கோ அவர்கள் இதை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிப்பித்தவாறு போல் மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயுவும் கூவி அவிழும் குறிக்கொண்ட போதே. இப்போ இந்த தனஞ்சயன் இதில் 10 விதமான வாயுக்கள், ஏற்கனவே இந்த 10 விதமான வாயுக்களை நம்ம பல முறை பார்த்துட்டோம். ஆனாலும் இப்போ நினைவுக்காக வேண்டி ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோம். 10 விதமான வாயுக்களில் பிராணன், அபானன், உதானன், விபானன், சமானன், நாகன், கூர்மன், கிரீசரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படிங்கக்கூடிய 10 விதமான வாயுக்கள் இருக்குது. இந்த 10 விதமான வாயுக்குள்ள தனஞ்சயன்கக்கூடிய வாயு தான் கற்பத்தை சுமந்து கொண்டு தாயார் வயிற்றுக்குள்ளே அந்த கற்பத்தை அது செலுத்தக்கூடிய ஒரு கருணையை செய்கின்றது. அப்போ தாயார் கற்பத்துக்குள்ளே செலுத்துவதற்கு இந்த 10 விதமான வாயில் எக்ஸிட்டில் எது கொண்டுட்டு வரணும், உள்ளே இன்சைடு எதை கொண்டுட்டு போகணுங்கக்கூடியதை இந்த வாயுக்களே நிர்ணயம் பண்ணிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பத்தை இறைவன் படைச்சு அனுப்புகிறான் அந்த உடலுக்குள்ளே. அப்போ தனஞ்சயன்கக்கூடிய வாயு எப்படி கொண்டுட்டு போகுது? பூவின் மனத்தை பொருந்திய வாயு. இப்போ மகரந்த சேர்க்கை நடப்பதற்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, மகரந்தம்கக்கூடிய பூவினுடைய ஆண் விதைகளை எடுத்துட்டு காற்று அப்படியே பறந்து போகும். இப்போ நம்ம போகன் வில்லா செடியிலெல்லாம் மகரந்தம் அப்படியே இருக்கும். அது காற்று எடுத்துகிட்டு போய் எந்த பூவில் பெண் பூ இருக்கோ அந்த பூனுடைய வாய் எங்கே விரிஞ்சிருக்கோ அதில் போகிற போக்கில் அது பாட்டில் தூவிட்டு போயிடும். அதை இதுக்கு வேண்டி நான் சுமந்துட்டு போய் நான் உன்னுடைய மகரந்தத்தை கொண்டுட்டு போய் அங்கே கொண்டு கொடுக்க அப்படின்லாம் சொல்கிறதில்ல, இயல்பாக நடக்கும். அதே மாதிரி தோட்டத்தில் நம்ம காய்கறி பயிர் விடுறோம், தோட்டத்தில் என்ன விதைகள் விதைச்சானாலும் பயிர் வச்சானாலும் அவைகள் இயல்பாக அது நடக்கும். அதில் இருக்கக்கூடிய வண்டுகள், காற்று இவைகள் மூலமாக தான் அங்கே மகரந்தம் சேர்க்கை நடைபெறுகின்றது. அதை இயல்பாக காற்று செய்த மாதிரி பூவின் மனத்தை பொருந்திய வாயும் தாவி உலகில் தரிப்பித்தவாறு போல் அது பறந்து போய், தாவிங்கிறது பறந்து, காற்றில் அது பறந்து போய் உலகத்தில் ஒவ்வொரு உயிரையும் எப்படி சிருஷ்டிக்கு காரணமாக கொண்டு அது வளர்க்கின்றதோ அதே மாதிரி மேவிய ஜீவனில் மெல்ல நீள் வாயும் கூவி அவிழும் குறிக்கொண்ட போதே இறைவன் இந்த உயிர் இதனுடைய வினைப்பதிவு இவ்வளோதான் இருக்குது, இது வினை பழுக்கும் காலம் வந்துருச்சு, இப்போ இந்த நேரத்தில் இந்த குழந்தை இப்படி பிறந்தால் இது இப்படி தான் இருக்கும்
அப்படிங்கிற காலத்தை அவன் நிரப்பிக்கொண்டு அந்த நீள் வாயு, அந்த தனஞ்சயனுக்கு கூடிய வாயு எந்த அளவுக்கு மட்டு போகின்றதோ அந்த அளவிற்கு இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, உலகாயத வளர்ச்சி, இறை வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய பல வளர்ச்சிகள். அதை முதல்ல இந்த இதில் சொல்லிட்டாரு. ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளித்ததுவே அப்படிங்கிறதுல அது முன்முனையில் என்ன வச்சுருக்கேன், பின்முனையில் என்ன வச்சுருக்கேங்கிறத அவரே அதை வச்சு அனுப்பி விட்டுறார். நம்மளுடைய வினைப்பதிவு தான் இவ்வளவாகவும் இருக்குது. 25 தத்துவங்களை நம்ம விட்டுட்டு இப்போ சாவுறோம். அப்போ குறைஞ்சபட்சம் கல்யாணம் முடியாத பசங்க இந்த மாதிரி பிள்ளைங்க இப்போ முதல்ல இதை தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சு நம்மளை மாதிரி வாழ்க்கை நடத்துகிறவங்க இனிமேல்னாலும் இந்த 25 தத்துவங்கள் நல்லதோடு போய் சேரட்டும். அப்படி இல்லையா பகவானே, உன்னுடைய திருவடியை எனக்கு அடைதற்குண்டான பக்குவம் இல்லாட்டி என்னை பக்குவப்படுத்தி அருள் அனுபவத்திற்கு என்னை ஆளாக்கிக்கொள். என்னுடைய சிறநடு சிற்றம்பலத்தில் சதாவும் ஒரு ஸ்பந்த உணர்வை, ஒரு அதிர்க்கும் உணர்வை நான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பதற்கு நீ எனக்கு கருணை பண்ணு. அந்த அசைவில் என் மனம் பதிந்தால் நான் உலகே அல்ல அசைவில் நான் பதிய மாட்டேன். அந்த அசைவை எனக்குள் பதியவை பகவானே அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் வாங்கிக்கிட்டு, பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தற்பித்தவாறு போல் மேவிய ஜீவனில் மெல்ல நீள்வாயுவும், அந்த ஜீவனுக்குள்ளே போய் நீள்வாயு கூவி அவிழும் குறிக்கொண்ட போதே அது குவிந்து விரியக்கூடிய, கற்பவாய் குவிந்து விரியக்கூடிய நேரத்துக்குள்ளே இதுவும் தன்னுடைய விதையை போட்டுட்டு இது வெளியே வந்துடுது, இந்த தனஞ்சயன்கக்கூடிய வாயு. அப்போ ஒரு வாயு நமக்குள்ளே எப்படி இயங்குதுன்னா, நம்ம அந்த வாயுவை எப்படி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இம்மையை பிடிக்கணும், சிக்கனை பிடிக்கணும், எனக்குள்ளே பிடிக்கணும், நான் உய்வடைவதற்கு பிடிக்கணும்னு அருளாளர்கள் பாடி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பிடிக்க தெரிஞ்சவனா, காற்றை பிடிக்க தெரிஞ்ச கணக்கறிஞ்சா கூற்று இல்லைன்னு இருக்கிறாங்க. அப்போ நம்ம 25 தத்துவங்களோடு நம்ம செத்து போக மாட்டோம். உயரிய நிலையில் அந்த உச்சிக்குழிக்கு மேலே நம்ம என்ன பெற முடியுமோ அதெல்லாம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் பேரண்ட நாயகனும் நம்ம கலந்துக்கும். அந்த அருள் அனுபவத்தை பெறுவதற்கு நம்மை பக்குவப்படுத்துகின்றார் இவர். அப்போ இந்த தத்துவங்கள் எல்லாம் நம்ம நமக்கு தெரியாட்டி கூட இது ஒரு சயின்ஸு. இது ஏதோ சொல்லக்கூடாததோ சொல்ல முடியாததோ இல்லை, ரொம்ப லகுவாக தான். இப்போ நீங்களும் கேட்குறீங்க, ரொம்ப லகுவாக தான் நானும் சொல்கிறேன். இது ஒன்றும் பெரிய வித்தைகளும் இல்லை. இந்த சயின்ஸை போய் நம்ம மக்களுக்கு சென்றடைவதற்கு, இந்த விஞ்ஞானத்தை நம்ம சென்றடைவதற்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம காரணகர்த்தாவாக இருந்து நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள் குழந்தைகளை கூட்டு வச்சு ஒரு நாள் நீங்கள் பாடமே எடுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஒரு வாயுவை எப்படி கட்டுப்படுத்த தெரியணும், ஒரு வாயுவை நீங்கள் எப்படி உள்வாங்க தெரியணும். பேசுகிற நேரமெல்லாம் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அந்த வாயுவினுடைய சுழிமுனை எங்கே போகின்றது, அது எங்கே சுழிக்கின்றது, எங்கே விரிகின்றது அப்படிங்கக்கூடியதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தை பேற்றுக்கு இதை பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. தனஞ்சயன்கக்கூடிய வாயு நீள் வாயுவாக போய் நம்மளுடைய பதிவுகளை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய 25 தத்துவங்களுக்கு அதை கொண்டுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதை எனக்கும் நீ காட்டித்தர வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் நம்ம இறைவனை சரணடைந்து காலை மாலை இருவேளையும் அந்த இல்லறத்தை தொடங்கினோம்னா அதன் மூலமாக நல்லறமாகிய பெரிய சமுதாய சீர்திருத்தமுடைய குழந்தைகள் பிறப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் விட்டுட்டு போயிருக்கிறார். குறைஞ்சபட்சம் இதை கேட்குற யாருனாலும் சமுதாயத்துக்கான உதவிகரமான ஒரு குழந்தைகளை சமுதாயத்துக்கு கொடுக்கலாம்ல. சமுதாய சீர்திருத்த குழந்தைகளை கொடுக்கலாம், எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு குழந்தைகளை கொடுக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம எவ்வளவு கொலை பண்ணுறாங்க, 25 கொலை பண்ணுறாங்க, 50 கொலை பண்ணுறாங்க, ஆனால் திரும்ப நம்ம அவங்கள அரசாட்சிக்கு கொண்டுட்டு வரோம். அத்தனை கோடிங்காங்க இத்தனை கோடிங்காங்க, ஆனால் அவங்கள அரசாட்சிக்கு கொண்டுட்டு வரோம். ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய பண்பு, அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பண்பு எதுக்குமே இல்லை. தேவையில்லாததுக்கு எதிர்வினை ஆற்றுகின்றோம். எதுக்கு எதிர்வினை ஆற்றணுமோ அதுக்கு எதிர்வினை ஆற்ற தெரியல. ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு 100 இளைஞர்கள் இருந்தால் நான் இந்த உலகையே திருத்தி அமைப்பேன்னு சொன்னார் விவேகானந்தர். அப்படி ஒரு 100 இளைஞர்களை உருவாக்கக்கூடியதாக இந்த பாடல்கள் ஒருத்தருக்கு அமைஞ்சு ஒரு 100 இளைஞர்கள் இதை பார்த்து தங்களுடைய இல்லறத்தை நல்லறமாக்கிக்கிட்டால் நம்ம திருமந்திரத்தை சொன்னதிலும் ஒரு அர்த்தம் இருக்குது, அவர்கள் கேட்டதிலும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ அப்படியான ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு மண்ணாந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்கள். சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இதே தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை விட்டுட்டு கொஞ்சம் திருமந்திர சிந்தனைக்குள்ளே போகணும், கொஞ்சம் திருவாசக சிந்தனைக்குள்ளே போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா நாம் இம்மையே பிடிக்கலாம், சிக்கனை பிடிக்கலாம், ஏன் நமக்குன்னு பிடிச்சிக்கலாம், வேறு யாருக்குன்னு பிடிக்க வேண்டாம். அப்படி மாதிரி பிடிச்சி நம்ம வாழ தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. போகின்ற 8ம் புகுகின்ற 18ம் மூழ்கின்ற முத்தனும் 9 வாய்தலும் நாகமும் 8உடன் 4 புறவியும் பாகன் விடானெனில் பன்றியுமாமே. இதில் ரொம்ப பன்றி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நிமிர்ந்து இப்படி இருக்கும்.
நீங்கள் கொஞ்சம் பயிற்சியில் பண்ணும்போது எல்லாரும் கொஞ்சம் இப்படி நிமிர்ந்து பார்த்துக்குங்க. ஏன்னா உச்சந்தலை வழியே தானே இந்த அருள் அனுபவம் வருது. அந்த உச்சந்தலையை நோக்கிய நம்மளுடைய வாசியை செலுத்தணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் இந்த கான்சன்ட்ரேஷன் அதில் அதிகமாக கிடைக்கணும், ஃபோக்கஸ் அதிகமாக கிடைக்கணும். தொண்டை வழியாக தான் அந்த மூச்சு போகிறது, உச்சந்தலைக்கு போகணும். அப்படிங்கக்கூடிய நிலைப்பில் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் தியானம் பண்ண உட்காரும்போதே கொஞ்சம் சரணாகதி பண்ணிவிட்டு, பேரண்ட நாயகன் நம்மளுடைய வாசியை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு கருணை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் விண்ணப்பம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம மூச்சு அப்படியே உந்தி கமலத்துலேருந்து அப்படியே மூச்சை இழுத்து விடும்போது இந்த உச்சந்தலை நோக்கி அப்படி விடுவோம். இது யாருக்கு முடியும்? நமக்கு தான் முடியும், பன்றிக்கு முடியாது. பன்றி எப்போதும் தலைகளை தான் கிடக்கும், அது கழுத்தை நிமித்தி பார்க்கறதுக்கு அதுக்கு ஆற்றல். பார்த்துருக்கீங்களா பன்றி? இந்த கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. ஏதோ அது பூமியை தோண்டி போய்கிட்டு இருக்கு அப்படிங்க தான் பார்த்துருக்கோம். அப்போ ஒரு ஞானம் பெறுவதற்கான வளர்ச்சிங்கிறது மனித வளர்ச்சிக்கு தான் இறைவன் கொடுத்துருக்குறான். அதை தெரியலை அப்படின்னா பன்றி மாதிரி போயிட வேண்டியதான். இப்போ கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடியதில் நாகமும் 8 4 புறவி. கழுத்துக்கு கீழே 8 அங்குலம் ஒரு மூச்சு இருக்குது, கழுத்துக்கு மேலே 4 அங்குலம் மூச்சு இருக்குது. இது புறவி, குதிரை அப்படிங்கிறாரு. குதிரைங்கிறது வாசி அப்படிங்கிறதுக்கு பேர். நாகமும் 8 4 புறவியும் பாகன் விடானெனில் பன்றியுமாம். இந்த கழுத்துக்கு மேலே தான் அருள் அனுபவங்கள், எல்லா அருள் அனுபவங்களும் பெற முடியும். அந்த அருள் அனுபவம் கழுத்துக்கு மேலே பெறக்கூடிய அந்த அருள் அனுபவம் இந்த 8 அங்குல வாசியை நம்ம பின்னுக்கு தள்ளிட்டு இந்த 4 அங்குல வாசியை மேல் நோக்கி தள்ள நம்ம முயற்சி பண்ணோன்னா அந்த வாசி பயிற்சி மூலமாக நம்ம அந்த அகண்ட பிரபஞ்சத்தை, அகண்ட விஸ்வத்தை, அந்த ஒளிவண்ண திருமேனியை நமக்குள்ளே இழுத்துக்கலாம். கடவுளை நம்ம எங்கேயுமே போய் தேட வேண்டாம். உச்சந்தலை வழியாக, உள்நாக்கு வழியாக அவர் உள்ளே இறங்குவது நாம் அருள் அனுபவத்தில் பார்க்கலாம். அது இன்றைக்கே உடனே சாத்தியமாமா? நான் போய் கண்ணை மூடிட்டு இருக்கேன், என் கண் ஒன்று பார்க்கு, என் காது ஒன்று கேட்கு, என் மூக்கு ஒன்று சுவாசிக்குது, எங்கோ நடந்ததெல்லாம் என் மனம் எண்ணிக்கிட்டே இருக்குது, இப்போ சாத்தியமானா? இப்போவே நம்ம முயற்சி பண்ணுவோம். சாத்தியம் இல்லைங்கிறதை பற்றியே நமக்கு நினைவில்லை. இப்போவே முயற்சி பண்ணுவோம், சரணாகதி பண்ணுவோம். எப்படியாவது எனக்கு இதை நான் அடைஞ்சே தீரணும். சாதாரணமாக ஒருத்தன் வீடு இல்லைன்னு சொன்னால் நான் எப்படியாவது வீடு கட்டியே தீருவேன் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். இங்கே தூக்கி அங்கே போடுறான், அங்கே தூக்கி இங்கே போடுறான், பொய் பண்ணுறான், புத்தலாட்டம் பண்ணுறான். இது பொய் பண்ணி புத்தலாட்டம் பண்ணி பிடிக்கக்கூடிய விவகாரம் இல்லை. சரணாகதி பண்ணி பிடிக்கக்கூடிய விவகாரம், அன்பு பண்ணி பிடிக்கக்கூடியது. அன்புக்கும் சரணாகதிக்கும் தவிர யாவராயினும் அன்பரன்றி அறிய ஒண்ணாதவன். அன்பு மட்டும்தான் இதுக்கு மூலதனமே, வேற எந்த மூலதனமும் தேவையில்லை. அப்போ போகின்ற 8 புகுகின்ற 10 8 தசவாயுக்கள் பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். 10 புகுகின்ற 10 8னா பிராணன், அபானன், உதானன், உபானன், சபானன், நாகன், கூர்மன், கிரிசரன், தேவதத்தன், தனஞ்சயன். இவன் 10 வாயுக்கள். இந்த 10 வாயுக்கள் போகின்ற 8 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகின்ற 8 சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த 5. இவைகளோட மனம், புத்தி, சித்தம், இந்த 3. இவை போகின்ற 8. புகுகின்ற 10 8ம் ஒழ்கின்ற முத்தனும் 9 வாயிலும். இவைகள் எல்லாத்தையும் அமைக்கிக்கிட்டு 9 வாசல் நமக்குள்ளே இருக்குது. அந்த 9 வாசல் என்னன்னா, இது புகுகின்ற 10, அப்புறம் அதில் இன்னொரு 8 இருக்குது. அந்த 8 என்னன்னு கேட்டீங்கன்னா தசவாயுக்களோடு அஷ்டவர்க்கங்கள்ங்கக்கூடிய 8 இருக்குது. அந்த அஷ்டவர்க்கங்கள் எதுன்னா காமம், குலோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த 6 அறுவகை குற்றங்களோடு இவர்களுக்கு உற்ற உறவான பேர்களா 2 பேர் மாயை, மாயேயம்ங்கக்கூடிய 2 8 வகைகளாக அது வேற ஒரு 8 இருக்குது. அப்போ இங்கே சுவை, ஒளி, உருவோசை, நாற்றம், மனம், புத்தி, சித்தம்ங்கக்கூடிய அது ஒரு 8 இருக்குது. இங்கே ஒரு அறுவகை குற்றங்களோடு 2 சேர்ந்து அது ஒரு 8 இருக்குது. 10 தசவாயுக்கள் இருக்குது. இவைகள் இத்தனையும் சேர்ந்து தான் ஒரு வினைப்பதிவுக்கு காரணமாகி ஒரு கற்பத்தில் ஒரு பிண்டம் உற்பத்தி ஆகுது, அதுக்கு உயிர் உற்பத்தியாகி குழந்தையாக ஆகுது. அப்போ போகின்ற 8 புகுகின்ற 10 8 மூழ்கின்ற முத்தனும் 9 வாசல். இதுக்கு பிறகு 9 வாசல் வைக்கிறார். கண்ணு 2 வாசல், காது 2 வாசல், மூக்கு 2 வாசல், வாய் 1 வாசல், மலத்துவாரம் 1, ஜலத்துவாரம் 1, ஆக 9 வாசல் இதுக்கு வேற வைக்கிறார். அப்போ ஒரு பிண்டம் எப்படியெல்லாம் உற்பத்தி ஆகுது, எதன் வழியாக உற்பத்தி ஆகின்றத நமக்கு ஒரு ஸ்கேன் போட்டு காமிக்கிறார் அவர். நாகமும் 8 இந்த 9 வாசலோடு நாகமும் 8 4 புறவியும் 12 விரக்கடை பிராணனாகிய குதிரையும் 4 விரக்கடை, 12 விரக்கடையில் 8 விரக்கடை உடம்புக்கு கீழையும் 8 விரக்கடை கண்டத்துக்கு மேலேயும் இருக்குது. இப்போ கண்டத்துக்கு கீழே இருக்க 8 விரக்கடையை நம்ம விட்டுட்டு கண்டத்திற்கு மேல் போகக்கூடிய 4 விரக்கடையை நம்ம அந்த புறவியை நாம் கட்டுப்படுத்த தெரிந்து கொண்டோமானால் இதை படையலாம். அந்த புறவியை எப்படி கட்டுப்படுத்துது? அன்பும்
தொண்டும் தான் கட்டுப்படுத்தும், வேறு எதுவும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த அன்பையும் தொண்டையும் கொண்டு நாம் இவைகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். பாகன் விடானெனில் பன்றியுமாம். இதை விட தெரியாத பாகனாக இருந்தோம்னா, ஒரு பிறவியை கட்டுப்படுத்தி விட தெரியாதவனாக இருந்தால், இந்த பிறவியில் பன்றி என்ன செய்யுது, பல குட்டி போடுது, சேர் சகதிக்குள்ளே மூழ்குது, திரும்ப அடுத்த பிறவிக்கு அது விதையாகுது. அது மாதிரி தான் நம்ம பன்றிக்கு நமக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஏன்னா இந்த 12 விரக்கடையை 8 விரக்கடை தள்ளிட்டு 4 விரக்கடை அந்த புறவியை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள்லாம் பன்றின்ட்டார் அவர். அப்போ நம்ம எல்லாரும் பன்றியை விட்டு ஒரு மேல்நிலை வளர்ச்சி பெறணுங்கிறதுக்காக வேண்டி அவர் இதை சொல்கிறார். ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும், மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும், நேரொக்க வைக்கில் நிகர்போதத்தானாகும், பேரொத்த மைந்தனும் பேரரசாளுமே. ஏற எதிர்க்கில் இறைவன் தானாகும். கணவன் மனைவி சேர்க்கையின் போது, கூட்டுறவின் போது ஏற எதிர்க்கு 2 பேருக்கும் வாசி ஒரே நேரத்தில் இருந்து ஒரே வகையில், இடகலைனா இடகலை, பிங்கலைனா பிங்கலை, சுழுமுனைனா சுழுமுனை, அந்த ஒரே நாசியில் இருந்து அவர்கள் சம்போகம் செய்தார்களே ஆனால் பெரிய மகேஸ்வரன், ருத்திரன் இவர்கள் மாதிரி தேவாதி தேவர்களுக்கு சமமான ஒரு அருளை பெறுவார்கள். ஏற எதிர்க்கில் இறைவன் தானாகும், மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும். ஒருத்தருக்கு ஒரு கரையில் ஓடி இன்னொருத்தருக்கு அடுத்த கரையில் ஓடிச்சு, அல்லது 2 பேரும் சேரும்போது வாசி ஏறத்தாழ மாறி இருந்தது அப்படின்னு சொன்னால் மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும். உலகத்தில் 10 பானனாக வாழ மாட்டான், ஏதோ ஒரு வகையில் அவன் சிறப்பு வாய்ந்தவனாக ஆவான். நேரொக்க வைக்கின் நிகர்போதத்தானாகும். போதம்னா அறிவு, அறிவில் சிறந்தவனானா சுழுமுனையில் நின்று ஒருவன் ஒரு குழந்தைக்கு தந்தையாகணும்னு சொல்லி அவன் சேர்ந்தானா அவன் மிகப்பெரிய ஞானியாக அவன் வருவான். பேரொத்த மைந்தனும் பேரரசாளுமே. இப்படியெல்லாம் நம்ம சம்போகம் செய்தால், அதாவது கணவன் மனைவி கலவி செய்தால், கணவன் மனைவி இன்பத்தை அனுபவித்தார்களானா பேரரசாளக்கூடிய குழந்தைகளை கூட நம்ம பிறக்க வைக்கலாம். அந்த அளவிற்கு இந்த வாசியில் மிகப்பெரிய நுட்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏயம் கலந்த அப்படின்னு இருக்குது, அதை பிடிக்கும்போது ஏய் அங்கு அலந்த அப்படி பிடிச்சிக்கலாம். ஏய் அங்கு அலந்த இருவர்தம் சாயத்து பாயும் கருவும் உருவாமென காயம் கலந்தது காண பதிந்தபின் மாயம் கலந்த மனோலயமானதே. ஏய் அங்கு கலந்து இருவர்தம் சாயத்து பாயும் கருவும் உருவாமென பலகாயம் கலந்தது காண பதிந்தபின். பலகாயம், இந்த உயிர் ஒரு தாயார் உடம்புக்குள்ளே போகும்போது அதுக்கு முன்னால் பல காயத்தை அது சந்திச்சு வந்திருக்கு. இப்போ உடனே இந்த பிறவி கிடைக்கல, அது புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் எல்லா பறவையும் சம்பதிச்சு மனிதராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த பின் ஏய் அங்கு கலந்த இருவர்தம் சாயத்து அவர்கள் 2 பேரும் சேர்ந்திருந்த போது இவர்களுடைய ஜெனட்டிக்கை ஒத்து அதாவது கலந்த பிறவியினுடைய ஜெனட்டிக் இல்லை, இந்த இப்பிறவியில் இவர்களுடைய கலப்பை அவர்கள் ஒத்து அந்த கலப்பின் காரணமாக இவர்கள் சாயத்தை, இவர்களுடைய மரபணுவை தாங்கி இவர்கள் பிறக்கிறார்கள். எவ்வளோ நுட்பம் பாருங்கள். எத்தனை பிறவிகளே நீ வந்திருந்தா கூட இந்த தாய் கற்பத்தில் பிறக்கும்போது இந்த மரபணுவைத்தான் நீ தாங்கி வரப்போகிற. இவங்ககிட்ட உள்ள 21 தலைமுறைக்கு உண்டான மரபணுவை தான் தாங்கி வரப்போகிற. கடந்த பிறவியில் உண்டானது உன்னை பாதிக்க போகிறதில்லை அப்படிங்கிறார். ஏய் அங்கு அலந்த இருவர்தம் சாயத்து பாயும் கருவும் உருவாமென பல் காயம் கலந்தது, பல காயத்தை கலந்து தான் இப்போ வந்திருக்கு. காண பதித்த பின் மாயம் கலந்த மனோலயம் ஆனது. இப்போ மனம் மாயம் கலந்தது. இப்போ இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னால் அதுக்கு மாயம் எல்லாம் தெரியாது. தாயார் கற்பத்தில் இருக்கும்போது நான் இன்ன வினை பிறந்தேன், இந்த ஒரு பக்கம் தாயாருடைய மலப்பை, ஒரு பக்கம் மூத்திரப்பை, ஒரு பக்கம் தாயார் சாப்பிட்ற சாப்பாடனுடைய காரம், இவைகள்லாம் சேர்ந்து அந்த குழந்தை ஒவ்வொரு கணமும் நான் இதனால தான் இந்த தாய் வயிற்றில் பிறந்திருக்கிறேன், இன்ன கர்மா தான் அப்படி பிறந்திருக்குன்னு. ஆனால் இந்த பூமிக்கு வந்த உடனே இந்த காற்றை சுவாசித்த உடனே தன்னுடைய நிலைப்பாடு அத்தனையும் அது மறந்து போகுது. மாயம் கலந்து அதனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வேறு விதமாக போய் அது தந்தை வழி தாய் வழி குணங்களை சுமந்துக்கிட்டு அதனுடைய நிலைப்பாடை அப்படியே பிறந்துடுது. அந்த மரபணுவை தாங்கி அப்படியே வருதுங்கிறார். ஒரு மரபணு தாங்கிற விஷயத்தை கூட இவ்வளோ சுலபமாக சொல்கிறார்.